ஒரு பக்கம் பார்த்தா பாசம் பொழியும் ஒரு கணவன், இன்னொரு பக்கம் மனசையே நடுங்க வைக்கிற ஒரு கொடூரமான உண்மை. வாங்க இந்த கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ஒரு குடும்பம் எப்படி செதஞ்சு போச்சு, அதுக்கு பின்னால இருந்த ஷாக்கிங் உண்மைகள் என்னன்னு தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். சோஷியல் மீடியால பார்த்தா எப்பவும் சிரிப்பு, ஒரே சந்தோஷமான குடும்பம்னு போட்டோஸ். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ரகசியம் ஒளிஞ்சிருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, முதல்ல இந்த வாட்ஸ் குடும்பத்தை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க எப்படி தெரிஞ்சாங்கன்னு பார்க்கலாம். கொலராடோல வசிச்ச அந்த குடும்பம் நிஜமாவே ஒரு கனவுல வர்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலியா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த குடும்பத்துல அப்பா கிறிஸ் வாட்ஸ், அம்மா ஷானான் வாட்ஸ், அப்புறம் அவங்களோட 2 செல்ல மகள்கள் பெல்லா மற்றும் செலிஸ்ட். முக்கியமா சோஷியல் மீடியாவுல பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். அவங்கள ஒரு பெர்ஃபெக்ட் கப்பல்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஷெனான் அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனா சோஷியல் மீடியாவுல ஷேர் பண்ணுவாங்க. ஆனா கிறிஸ் ரொம்ப அமைதியான டைப், அவருக்குள்ளேயே ஒரு ரகசிய உலகத்தை வச்சுட்டு வாழ்ந்திருக்கார். பாருங்க, இந்த பெரிய வித்தியாசம்தான் இந்த முழு கதைக்குமே ஒரு முக்கியமான புள்ளி. அப்போ இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்ச இந்த உறவுல விரிசல் எப்படி வந்துச்சு? அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், ஒரு புது வாழ்க்கைய வாழணுங்கிற ஒரு ஆசை. இந்த முழு சோகத்துக்கும் ஆரம்ப புள்ளியே கிறிஸ் வாட்ஸோட அந்த ரகசிய உறவு தான். ஆமா, அவர் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட அவருக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கு. எந்த பொறுப்பும் வேணாம், ஒரு புது வாழ்க்கை வாழணும். இந்த எண்ணம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டி படைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தா அதுவே ஒரு ஆபத்தான வெறியா மாறிடுச்சு. இப்போ வாங்க, கதை அந்த பயங்கரமான நாளுக்கு போகுது. திடீர்னு ஒரு நாள் மொத்த குடும்பமும் காணாம போகுது. ஒட்டு மொத்த தேசத்தையுமே உலுக்கி போட்ட ஒரு நாள் அது. அது ஆகஸ்ட் 13, 2018. ஷானானியும் அவங்க குழந்தைங்களையும் காணோம். உடனே பாருங்க, கிறிஸ் டிவில எல்லாம் ரொம்ப கவலையா பேசுறாரு. ப்ளீஸ் திரும்பி வந்துடுங்கன்னு கண்ணீரோட கெஞ்சுறாரு. ஆனா இது எல்லாமே ஒரு நடிப்பு. போலீஸ் வீட்டுக்குள்ள பார்த்தா இன்னும் குழப்பம்தான் அதிகமாச்சு. ஏன்னா ஷனானோட ஃபோன், கார், பர்ஸ்னு எல்லாமே வீட்ல தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சண்டை நடந்த மாதிரி கூட எந்த அறிகுறியும் இல்ல. அப்போ அவங்க எப்படி காணாம போயிருப்பாங்க? கிறிஸ் போட்ட நாடகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சுது. போலீஸோட முழு சந்தேகமும் அவர் மேல திரும்பியது. அப்போ அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்த அந்த முக்கியமான ஆதாரம் எது தெரியுமா? வழக்குல ஒரு பெரிய திருப்பு முனையே ஒரு பக்கத்து வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து தான் கிடைச்சது. அந்த வீடியோல கிறிஸ் அதிகாலையில தன்னோட ட்ரக்ல இதோ பெரிய பொருட்களை ஏத்துறது ரொம்ப தெளிவா பதிவாகி இருந்துச்சு. இது அவர் சொன்ன கதைக்கு நேரெதிரா இருந்துச்சு. அடுத்ததா போலீஸ் பாலிகிராஃப் டெஸ்ட கையில எடுத்தாங்க. இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உண்மை கண்டறியும் சோதனை. நீங்க பதில் சொல்லும்போது உங்க பிளட் பிரஷர், பல்ஸ் இதெல்லாம் எப்படி மாறுதுன்னு வச்சு நீங்க பொய் சொல்றீங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ரிசல்ட் வந்துச்சு. கிறிஸ் வாட்ஸ் அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு. ஆமாங்க, அறிவியல் பூர்வமா அவர் பொய் சொல்றாருன்னு நிரூபணம் ஆகிடுச்சு. அப்போதான் அவரோட முகமூடி மொத்தமா கிழிஞ்சுது. எல்லா ஆதாரமும் தனக்கு எதிரா திரும்பினதால கிறிஸ்க்கு வேற வழியே இல்ல. மெதுவா அவர் செஞ்ச அந்த கொடூரமான குற்றத்தை ஒத்துக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னது கேட்டா அப்படியே உறைஞ்சு போயிடுவீங்க. முதல்ல மனைவி ஷனானோட சண்டை போட்டிருக்காரு. அப்புறம் கர்ப்பமா இருந்த அவங்களையே கொலை செஞ்சிருக்காரு. அதோட நிக்கல, பெத்த 2 குழந்தைங்களையும் பெல்லா, செலஸ்ட் அவங்களையும் கொன்னுட்டு அவங்க உடல்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு எண்ணெய் கிணறுல கொண்டு போய் போட்டிருக்காரு. எதுக்காக இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சாரு? அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு புது வாழ்க்கைய தொடங்க வேண்டியிருந்தது. எவ்ளோ சிம்பிளான, ஆனா நம்ம மனசையே உறைய வைக்கிற ஒரு காரணம் பாருங்க. சரி, நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த குற்றத்துக்கு என்னதான் தீர்ப்பு கிடைச்சது? சட்டம் தன்னோட கடமைய சரியா செஞ்சது. கிறிஸ் வாட்ஸ்க்கு மொத்தம் 5 ஆயுள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அதுவும் பரோல் வாய்ப்பே இல்லாத தண்டனை. அதாவது அவரோட மிச்ச வாழ்க்கைய முழுசா அவர் ஜெயில தான் கழிக்கணும். கடைசியா இந்த மொத்த சம்பவமும் நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. சில பயங்கரமான குற்றங்கள் கோவத்துல நடக்கிறதில்ல, அதுக்கு ஆணி வேறே சுயநலம்தான். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. தனக்கு மட்டும்தான் எல்லான்னு நினைக்கிற அந்த சுயநலம் ஒரு மனுஷனை எந்த எல்லைக்கு வேணாலும் கூட்டிட்டு போகுமா?